ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறது ஆண்களோட மலட்டுத்தன்மை சொல்ல போகிறேன். அப்போ வந்து பெண்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். சில பேர் பிசிஓடி இருக்குன்னு சொல்லுவாங்க. பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை உண்டாகாமல் இருக்கும். அதுக்கு வந்து ஆண்கள் வந்து செக்கப் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் பார்ப்பாங்க. கடைசியில் செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சிகரெட்டு, ஆல்கஹாலு இந்த மாதிரி பழக்கம் இருந்தால் தயவு செஞ்சு ஆண்களை விட்டுருங்க. உங்களுக்கும் ஒரு வாரிசு வேணும், ஒரு குழந்தை வேணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுடுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, நான் என்னோடய சொந்த லைஃப்பில் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆச்சு. இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால அந்த தன்னைத்தானே தான் உடம்புல உள்ள அணுக்களை தான் உடம்பே சூட்டுனால அழிக்கும். இங்கிலீஷ் டேப்லெட் எடுக்கிறதுனால நீங்கள் ஆயுர்வேதிக் எடுத்திங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக கவுண்ட் கம்மியாக இருந்தாலோ இல்லைனா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருந்தாலோ அதில் ஊர்த்து போகிற தன்மைங்கிற மொட்டிலிட்டி கம்மியாக இருந்தாலோ ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கொடுத்துருவாங்க. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் இது வந்து 100% கேரண்டி. இது நான் வந்து என்னோடய சொந்த லைஃப்பில் இது ரொம்ப உண்மையான விஷயம் நடந்தது. இது பொய் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கிலீஷ் டேப்லெட்லாம் சாப்பிட்டு ரொம்ப சுத்தம் வேஸ்ட்டு. ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லை. ஐவிஐன்னு தான் கூப்பிட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் அந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லாத தன்மை ஆகிடுச்சு. இப்போது வயசாகிடுச்சு அவங்களுக்கு. வயசு இருக்கும் போது ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அணுகுங்க. ஸ்பெர்ம் கவுண்ட்டு, ஸ்பெர்ம் மொட்டிலிட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன். ரெண்டுக்குமே உயிரணுக்கள் ஊர்ந்து போகிற தன்மை அதிகரிக்கவும், உயிரணுக்களே அதிகரிக்கவும் ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டி ரெண்டுக்கும் சொல்கிறேன். முருங்கைப்பூ பாலில் கொதிக்க வச்சு குடிங்க. முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் அதெல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் வந்து வேர்க்கடலை இருக்குல்ல, அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது வந்து நிறைய உங்களுக்கு அந்த கவுண்ட் உருவாகும். நல்ல சத்தான இது, தி பெஸ்ட்டு. அது வேர்க்கடலை, முருங்கைப்பூ இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த நேச்சுரல் ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் தமிழ்னு அதில் சொல்லியிருந்தேன். வெள்ளரி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதைன்னு அதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி வெறும் எண்ணெய் சட்டியில் எண்ணெய்லாம் இல்லாமல் சும்மா நல்லா சூடு பார்க்க வெடித்து வரும். அது கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறம் வந்து தேங்காய் கொழுப்பு சத்து உள்ளது, நல்ல கொழுப்பு சத்து உள்ள நட்ஸு, வால்நட்டு, தேங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா அத்திப்பழம் கொடுங்க. அத்திப்பழம் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்கன்னா வீட்டுக்கு வந்து சமணம் மட்டும் காட்ட சொல்லுங்கள். இடுப்பு பக்கம் ரத்த ஓட்டம் நிறையா போகணும். அப்புறம் வந்து அத்திப்பழம் இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு வந்து 100% சக்ஸஸ் ஆகுது. நீங்கள் வயசை கடத்தாமல் நீங்கள் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, அத்திப்பழம், நான் சொன்ன அந்த வெள்ளரி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை அதெல்லாம் எடுத்துக்கணும். முருங்கைப்பூ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, வெங்காய விதைன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. வெங்காய விதையை தண்ணியில் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு விதையெல்லாம் இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்சின பால் எடுத்து அதில் போட்டு நீங்கள் குடிக்கும்போது உங்கள் விந்தணுக்கள் அதிகரிக்குது, ஊர்த்து போகிற தன்மை அதிகரிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.